மக்கள் நீதி மையம் நமக்கு தெரிஞ்சதில் மக்கள் நீதி மையம் கமலக அவர்களாகட்டும் மதுரையில் மாநாடு நடந்துச்சு. அதுக்கு பிஃபோர் கொஞ்சம் இயர்லி ஸ்டேஜில் நம்ம சின்ன வயசில் ஓரளவுக்கு பெரிய அதிக அளவு பேசப்படுறது இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாநாடு நடத்தினது தான். மதுரையில் கிட்டத்தட்ட 2005 இந்த செப்டம்பர் 15 அந்த தேர்தல் நடத்திருக்காங்க. அப்போ அதிக அளவு பேசப்பட்டிருக்கு. இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது, லட்சக்கணக்கான பேர் முன்னாடி வச்சு அவர் கொடியேற்றி அன்னைக்கு அவரோட கட்சி பேரை அறிமுகப்படுத்ததாக இருக்கட்டும், அவர் ஸ்பீச் கொடுத்ததாக இருக்கட்டும், இன்ன வரைக்கும் பேசப்படுது. இது என்னென்னா பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க. டிஎம்கே பீரியடில் அவ்வளோ ஈஸியாக யாரும் கட்சி ஆரம்பித்து அவங்களுக்கான சுதந்திரமாக செயல்பட முடியாது அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. டிஎம்கே பீரியடில் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து பெருசாக இது பண்ணது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தாங்கிறத அதையும் இதை நம்ம ட்விட்டரில் வாசிக்க முடியுது. அவர் தான் ஆரம்பித்து அந்த ரேஞ்சில் அவர் பயங்கரமாக எதிர்ப்பு சம்பாரித்து அவர் ஒரு தனி ஃபோர்ஸாக வளர்ந்து அவர் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் வரலாற்று ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு